கேஎஸ் கெட்டில் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்றைக்கி விற்பனை பதிவில் பார்க்குறதுங்க, ஒரு காரி மாடு ஒன்று நல்ல ஒரு 9 மாதம் சினையில் நல்ல மடி செட்டோடு இருக்குங்க, கால் அணைக்காமல் கறக்கிற மாதிரி. அதுபோக ஒரு பல் போடாத ஒரு செவலை கன்று, காயடிக்காத கன்று, பூச்சி கால கண்ணாக இருக்குதுங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா நேற்று நம்ம புது வரவுன்னு போட்டிருந்த செவலை மாடு, கறவை மாடுங்க. கறவை வீடியோ முழுமையாக போட்டிருக்கிறோங்க. எந்த பதிவாக இருந்தாலும் என்ன தெளிவாக விளக்கம் சொல்கிறோம், என்ன விலை நிலவரம் சொல்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விவரங்கள் தெளிவாக புரியுங்க. எந்த பதிவாக இருந்தாலும் வீடியோ பதிவை பார்த்துட்டு, கறவை மாடாக இருந்தால் எப்படி பால் கறக்குறாங்க, எந்த மாதிரி கறவைக்கு நிற்கிது, என்ன விவரங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க. காலக்கன்று, கிடாரி கன்று எது போட்டாலும் விலை நிலவரம் விவரங்கள் எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். பார்த்துட்டு கூப்பிட்டிங்கன்னா தான் நீங்கள் உங்களுக்கு உண்டான தெளிவான விளக்கம் நம்ம சொல்ல முடியுங்க. வீடியோ பதிவில் பார்க்குறதுங்க, கடப்பல் முளப்பு மாடுங்க, கிடாரிக்கு நோட் இருக்குது. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. மாடு நல்ல வெயிட் கணத்தில் இருக்குங்க. நேற்று நம்ம வீடியோ வந்து புது வரவு வாங்கியிருக்குன்னு நம்ம போட்டிருந்தோம். பெண்கள் கறக்கிற மாதிரி தான் போட்டிருந்தோம்ங்க. வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள். எப்படி கறவைக்கு நிற்கிது, வெச்சக்கால் எடுக்காமல் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற வீடியோவை நீங்கள் தெளிவாக பாருங்கள். எந்த கறவை மாடாக இருந்தாலும் முழுமையாக கறக்கிற மாதிரி வீடியோ போட்டு தான் நம்ம விற்பனை பதிவு கொண்டு வந்துட்டுருக்கிறோங்க. ஒரு மாடு கொடுத்தாலும் தெளிவான மாடாக கொடுக்கணும், திரும்பி ஃபோன் வரக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம கறவை மாடுகள் வாங்கி கொடுத்துட்ருக்குறோமுங்க. இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு 3வது கண்ணுங்க, கிடாரி கன்று, சுழி சுத்தமாக இருக்கும். மாடு நல்லா செவலையில் நல்லா கால் கருப்போட நல்லா கிடாரி கண்ணோட தெளிவாக இருக்குங்க. சாரிங்க, கிடாரி கன்று கிடையாது. ஒரு 3-4 நாள் ஆன காலக்கண்ணுங்க, செவலைக்கண்ணு, மயிலக்கண்ணு, காலக்கண்ணோடு இருக்குதுங்க. மாடு செவலை மாடு, மாடும் கன்று ரெண்டுமே சுழி சுத்தமுங்க. 3ஆம் ஈத்து மாடு, 4 நாள் 3 நாள் இருக்கக்கூடிய காலக்கண்ணு, நல்ல பெருவட்டு கன்று, சுறுசுறுப்பான கண்ணோட, நல்ல கால் கருப்போட, மடிகாமல் சுத்தத்தில், மல்லிகைப்பூ மட்டும் மாதிரி அள்ளி வச்ச மாதிரி மடிகாமல் சுத்தத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க. வெச்சக்கால் மாறாமல் அப்படியே நிற்குமுங்க. புதுசாக பால் கறந்து பழகிறவங்க கூட இந்த மாட்டில் வந்து தாராளமாக பால் கறந்து பழகலாம். அந்தளவுக்கு நல்ல குணவனத்தில் இருக்கும். எந்த இடத்துல கால் வச்சு நிற்கிதோ, கண்ணுக்குட்டியே தள்ளி அந்த பக்கம் போனாலும் அந்த காலை ஒரு நூல் கூட எடுத்து வைக்காத மாதிரி நல்லா ஸ்டூல் போட்டு பெரியவங்க யார் வேணாலும் கறக்கிற மாதிரி ஒரு அமைதியான குணத்தில் செவலை மாடு, நல்ல திமிழ் அமைப்பில் பெருவெட்டு மாடாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா 59,000 ரூபாய் நேற்று சொல்லியிருந்தோம்ங்க. அதே வேலை தான் சொல்லியிருக்கிறோம். முழு வீடியோ இன்றைக்கி கறவை வீடியோ இன்றைக்கி போடுறோம்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம தெளிவான வீடியோ போட்டிருக்கிறோமுங்க. யார் வேணாலும் கறந்துக்கலாம். நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி புதுசாக பால் கறந்து பழகிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக இந்த மாட்டில் புதுசாக பால் கறந்து பழகலாமுங்க. பால் வந்து பார்த்திங்கன்னா நேரம் ஒரு 2 to 2.25 லிட்டர் கறந்துட்டு கன்று கொடுக்கலாமுங்க. கன்று நல்லா தெளிவாக வந்து சேர்ந்துருங்க. இது ஒன்றும் வந்து பார்த்திங்கன்னா சீம்பால் இன்றைக்கி தான் மாறி இருக்குதுங்க. 4வது நாள் கறவை இன்றைக்கி கறந்துருக்குறோமுங்க. நேரில் வந்து கறந்து பார்க்க விரும்புகிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக 2 நேரம் வந்து கறந்து பார்த்து வாங்கிக்கலாமுங்க. கன்று நல்ல காலக்கன்று, நல்ல பெருவட்டு கண்ணாக வருங்க. கன்று நல்ல ரட்டத்தமிழ் அமைப்பில் நல்ல தரமான மயிலக்காலைக்குன்னு சேர்க்கப்பட்டு தெளிவான மயிலக்கன்று, காலக்கன்று பிறந்துருக்குதுங்க. பெண்கள் கறக்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக கறந்துக்கலாமுங்க. ஒரு கையில் நீங்கள் பாத்திரத்தை கையில் வச்சுட்டு ஒரு கையில் கறக்கிற மாதிரி இருந்தாலும் கறந்துக்கலாம். பாத்திரத்தை கீழே வச்சு இல்லை மடியில் காலில் அணைச்சி வச்சு கறக்கிற மாதிரி இருந்தாலும் 2 கையிலையும் நீங்கள் மாற்றி கறந்தாலும் மாடு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. குணவனத்தில் காங்கை மாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப கொஞ்சம் குறைஞ்ச அளவே இருக்குது. நல்ல மாடாக மட்டும்தான் கொண்டு வந்து போடுறோங்க. இந்த மாட்டை வேணுங்கிறவங்க புதுசாக மாடு வாங்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் புதுசாக மாடு வாங்கி கறக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த மாட்டில் நீங்கள் கறந்து பழகிறதுக்கு உண்டான எல்லா வசதியும் இந்த மாட்டில் இருக்குது. வாய் கடிச்சு, நல்ல வாய் கடிச்சு, தீவனம் மாட்டை தீவனம் நல்லா தெளிவாக எடுத்துக்கிடுது. படபடப்பான சூழ்நிலையெல்லாம் அந்த புது ஆள் பழையாள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு படபடப்பு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. கன்று வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு பூச்சிக்காலைக்கு வளர்த்துறக்கும் ஒரு தரமான கன்று, ஒரு மயிலக்கன்று, காலக்கண்ணாக வந்து சேரக்கூடிய அளவுக்கு கண்ணில் நல்ல குவாலிட்டியான கன்றுங்க. எல்லா மாடுகளுக்கும் கன்று வராது. இந்த கண்ணெல்லாம் நல்ல முறையாக நீங்கள் பால் விட்டு வளர்த்தி வச்சுருந்தீங்கன்னா நாளைக்கு ஒரு 25 ரூபா பட்ஜெட்டில் நம்மளே வாங்கக்கூடிய அளவுக்கு கன்று, தரமான கண்ணாக வந்து சேரக்கூடிய அளவுக்கு நல்ல கன்று இருக்குதுங்க. வேணுங்கிறவங்க பார்த்துட்டு தெளிவாக கூப்பிடுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் பார்க்குறதுங்க, ஒரு காரி மாடு, நல்ல வெயிட் கணத்தில் 3ஆம் ஈத்து மாடுங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பல் கடைமுளைப்பு, மடிசெட்டில் சிந்து மாடு தோற்று போயிடும் அந்தளவுக்கு நல்ல மடிசெட் இருக்குது. கையால் ஊக்கம் இருக்குதுங்க. மடிகாம்புக்கு இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு விரல் கேப்பில் ஒவ்வொரு காம்புக்கும் நல்ல ரவுண்டு வடி கேப்பில் நல்லா ரவுண்டு விரல் கேப்பில் இடைவெளி நல்லா இருக்குதுங்க. இன்னுமே 4 நாள் 1 வாரம் ஆகிட்டு கன்று போடும். கன்று போடும்போது வந்து பார்த்திங்கன்னா நடக்க முடியாத அளவுக்கு மடி நல்ல படர்ந்த மடியாக வந்து சேருங்க. மாடு திமிழமைப்பு, கையால் ஊக்கம், கொம்பு வந்து பார்த்திங்கன்னா சின்ன கொம்பு, கிட்டி கொம்பாக இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு வெயிட் கணத்தில், நல்ல இடக்கணத்தில், புறவேத்தத்தில், நல்ல தோல் நைஸில், நல்ல அருந்தாடையில், மடிகாமல் சுத்தன வாழை இருக்கத்தில், கையால் ஊக்கத்தில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சிறப்பான மாடாக இருக்கும். அதாவது சின்ன மாடு ஒரு அளவான மாடாக வேணுங்கிறவங்க இந்த மாடை தேர்வு செய்யலாம். கறவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 லிட்டர் கறக்கிற அளவுக்கு நல்ல மடிகாம்பு இருக்குது. தெரிஞ்ச இடத்துல இருந்ததுங்க. கறவையும் நல்ல கறவையாக கறக்கும்.
கால் அணைச்சும் கறக்கலாம், அணைக்காமையும் கறக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாடு இருக்குதுங்க. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க. பால் ஒரு நேரம் ஒரு 3 லிட்டர் பால் வேணும்னு நினைக்கிறவங்க, ஒரு தரமான மாடு காரி மாட்டில் அளவு சைஸான மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொடர்பு கொண்டு கூப்பிட்டு எடுத்துக்கலாமுங்க. தீவனம் அடை தீவனத்துக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. கைகால் ஊக்கம், மற்றபடி காங்கிங்கன் போடுறதுக்கு 4 காம்பில் பால் வர்றதுக்கு உண்டான கேரண்டி நம்ம கொடுக்குறோம். நாட்டுக்கண் சுத்தமான காங்கிங்கன் போடுறதுக்கு உண்டான கேரண்டியும் கொடுக்குறோமுங்க. கன்று போட்டால் கறவைக்கு நிற்கிறதுக்கும் கேரண்டி கொடுக்குறோம். புதாடல் பார்த்தா மிரலையோ இல்லை வந்து பாய்ச்சலுக்கு வர்றதோ அந்த மாதிரி தொந்தரவுலாம் எதுவும் இல்லாத ஒரு அமைதியான மாடு. இதோட விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா 47,000 ரூபாய்ங்க. வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். நல்ல மாடை, ஒரு சின்ன மாடு, அளவான மாடு வேணுங்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாடு தேர்வு செய்யலாம். ஏன்னா மாடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஜெட் பிளாக்காக இருக்கும், நல்லா எருமை மாதிரி நல்லா கறக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு சாதுவான குணமும் இருக்குதுங்க. பாலும் நல்லா அடர்த்தியாக இருக்குதுங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க. இதோட விற்பனை விலை 47,000 ரூபாய்ங்க. எந்த மாடு எந்த கன்று போட்டாலும் நீங்கள் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்குங்க. நேரில் வர முடியாத நண்பர்கள் எப்பவும் போல் நீங்கள் ஜாயிண்ட் வாடகையில் அனுப்ப சொன்னீங்கன்னா தாராளமாக நம்ம ஜாயிண்ட் வாடகையில் அனுப்பிச்சி கொடுக்குறோம். பெண்கள் பால் கறக்கிற மாதிரியும் பெண்கள் பிடிச்சி காமிக்கிற மாதிரியும் சூழ்நிலை இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம அந்த மாதிரி அவங்க இருக்கும் பட்சத்தில் இல்லை வாங்கின இடத்துல நம்ம வீட்டிலே இருந்தாங்கனாலும் பிடிச்சி காமிக்க சொல்லி வீடியோ போடுறோமுங்க. இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு தொந்தரவு எதுவும் கிடையாது. வாங்கி வளர்த்தக்கூடிய நண்பர்கள் தாராளமாக நீங்கள் வாங்கி வளர்த்தலாமுங்க. ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவாக எடுத்துக்கலாமுங்க. அதே மாதிரி அடுத்த வீடியோ பதில் 3ஆவதாக பார்க்குறதுங்க, ஒரு 17 மாதமான சுழி சுத்தமான நல்ல புறவேத்தம், வால் சின்னம், தொப்புள் கூட இறக்கம் இல்லாமல் தாடை நல்லா அருந்தாடையில் இன்னும் காயடிக்காமல் இருக்கக்கூடிய கன்று செவலக்கன்று, காலக்கண்ணுங்க. கன்று நல்லா நெட்டுப்போக்காக இருக்குதுங்க. லேசான வாடல் பதத்தில் இருக்குதுங்க. நல்லா கும்புதலையில் இருக்கும், கையால் ஊக்கம் இருக்கும், நல்லா பெருவட்டு கண்ணாக வருங்க. 14 படி உயரத்தில் தற்போது இருக்குதுங்க. நல்லா கொண்டு நீங்கள் காயடிச்சு காது வாட்டி விட்டிங்கனாலும் ரெகுலர் ரைஸ் பழக்கிறதுக்கும் தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்று செட் ஆகும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருந்த இடத்துல இந்த கண்ணுக்கு வந்து உங்களுக்கு வண்டி பழக்கம் பழக்கி வச்சுருக்கிறாங்க. அதனால் வந்து நீங்கள் போய் புதுசாக பழக்கணும் அப்படிங்கிறதுல வண்டி பழக்கம் பழக்கியிருக்காங்க அப்படின்னா ரெகுலர் ரேஸ்லேயோ இல்லை வந்து ஜோடி ஓட்லையோ அந்த மாதிரிலாம் எதுவும் ஓட்டலைங்க. இன்னும் கண்ணுது இருந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வண்டி பழக்கம் அவங்களுக்கு ஒரு பிரியத்துக்காக பழக்கி வச்சுருக்கிறாங்க. தோட்டத்துக்குள்ளே மட்டும் அந்த 1 கிலோமீட்டர் தவிர வேறு எங்கேயுமே போனதில்லை. லாடம் போட்டிருக்குதுங்க. லாடம்லாம் புதிய போட்டு நம்ம புது லாடம் போட்டுக்கலாம். 100% கேரண்டி அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மக்கிட்ட ரெகுலர் ரேஸில் ஓட்டியிருப்பாங்களோ அப்படிங்கிறது நீங்கள் சந்தேகம் பட வேண்டாம். அதே மாதிரி ஜோடி ஓட்டில் ஓட்டியிருப்பாங்களோ சந்தேகம் பட வேண்டாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த இடத்துலையே இறந்த காலை கண்ணுக்கு தெரிஞ்சே வந்து 10 மாதமாக ஒரே பக்கம் இருந்தது. அதனால் தாராளமாக நீங்கள் நம்பி வாங்கணும். அப்படி ரெகுலர் ரேஸ் ஓட்டியிருந்தாலும் ஜோடி ஓட்டுக்கு ஓட்டியிருந்தாலும் நம்ம வாங்கி கொண்டு விற்பனை பதிவு போடுறதில்ல. அப்படியே போட்டோம்னாலும் ஜோடி காலைக்கு ஏதாவது ஜோடி போட்டு நம்ம விற்பனை அதை யாருக்கு கொடுக்கணுமோ அந்த மாதிரி நபர்களுக்கு நம்ம விற்பனை செஞ்சுருவோம். இது வந்து புது கண்ணுங்க. கொண்டு போய் பழக்கி ஓட்ட நினைக்கிறவங்க தாராளமாக 100% வாங்கிட்டு போகலாம். விற்பனை விலை 43,000 ரூபாய்ங்க. வேணுங்கிற நண்பர்கள் தொடர்ந்து கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். போனதையும் பழக்கணும், ரெகுலர் ரேஸில் ஓட்டி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கோவில் குளத்துக்கு போகிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக வண்டி ஓட்டிகிட்டு போகலாமுங்க. இடத்துல பழக்கி இருக்குது. வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இடத்துல பழக்கி இருக்குது. மற்றபடி ரெகுலர் ரேஸுக்கோ ஜோடி ஓட்டுக்கோ வேகமுற்றக்கோ அந்த மாதிரி எந்த பயன்பாட்டுக்கும் பயன்படுத்தலை அப்படிங்கிறத 100% கேரண்டி கொடுக்குறோமுங்க.